நீங்கள் நல்லா நடந்ததுக்காகவே பனிஷ்மெண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா யோசிங்க. டிசிப்ளினாக வாழ்ந்தவனுக்கு லாஸ், கேர்லெஸ்ஸாக வாழ்ந்தவனுக்கு கெயின். இதுதான் இப்போ இந்தியாவில் பெரிய டிபேட். அதுக்கு பேர் தான் டீலிமிட்டேஷன். பல பேருக்கு இந்த வார்த்தையே தெரியாது. ஆனால் இது ஃப்யூச்சரில் தமிழ்நாடோட வாய்ஸை கூட அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம். வெல்கம் பேக் உண்மை மக்கள். நான் உங்கள் ஜெயசூர்யா. இன்னைக்கு டீலிமிட்டேஷன் பற்றி மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிம்பிளாக சொன்னால் இந்தியாவில் லோக்சபா சீட்ஸ் இருக்குது. இப்போது 543 சீட்ஸ். ஃப்யூச்சரில் பாப்புலேஷன் சேஞ்சஸ் அடிப்படையில் இந்த சீட்ஸு மாநிலத்திற்கு, அதாவது ஸ்டேட்டுக்கு எப்படி பகிரப்படும், பவுண்ட்ரிஸ் எப்படி மாற்றப்படும், இதுதான் டீலிமிட்டேஷன். 2026 இந்தியன் கவர்மெண்ட் இந்த சீட்ஸ் 850 வரை இன்க்ரீஸ் பண்ண ப்ரொபோசலை கொண்டு வந்துச்சு. உமன் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன், பெண் உரிமை, அது கூடவும் இதை லிங்க் பண்ணாங்க. ஆனால் லோக்சபாவில் 3ல் 2 பங்கு மெஜாரிட்டி தேவைப்பட்டது. அது கிடைக்கல. 298 ஓட்ஸ் வந்து சப்போர்ட், 230 சீட்ஸ் அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. ரெக்வயர்டு மெஜாரிட்டி இல்லாதனால பில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால ப்ரொபோசல் இப்போதைக்கு நிறுத்தப்பட்டது. இப்போ கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுது? சிம்பிள். தமிழ்நாடு, கேரளா, சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது தெற்கு மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா பண்ணுச்சு. ஃபேமிலி பிளானிங் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மக்கள் தொகையும் கண்ட்ரோல் ஆச்சு. ஆனால் நார்த்தில் சில ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் அதிகமாக வளர்ந்துச்சு. இப்போது சீட் அலோகேஷன் பியூர்லி பாப்புலேஷன் பேஸ்டில் நடந்தால் அதிக பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட்ஸ்க்கு அதிக சீட்ஸ் கிடைக்கும். அதாவது நல்லா பிளான் பண்ணவனுக்கு பொலிட்டிக்கல் வெயிட் குறையுமா? இதுதான் எங்கள் ஃபியர். இதில் அரசியல் மட்டும் இல்லை, ஒரு ஆழமான ஹியூமன் ப்ராப்ளமும் இருக்குது. ஒரு சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் பண்ணவன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடாது, அதுக்காகவே உங்களுக்கு லாஸ் வரக்கூடாது. இது யாருக்கும் அக்செப்ட் ஆகாது. அதனால தான் இந்த இஷ்யூ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இது பார்லிமெண்ட்டில் மட்டும் இல்லை, உங்கள் லைஃப்லையுமே இதே பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் நல்லா சேலரியை சேவ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சேவ் பண்ணாமல் நிறைய செலவு பண்ணுறாங்க. நீங்கள் லாங் டேர்ம் யோசிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் யோசிக்கிறாரு. ஆனால் ஃபைனலாக கேர்லெஸ்ஸாக இருக்கிற பர்சன் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் உங்கள் மைண்ட் என்ன கேட்கும்? அப்போது நான் எதுக்கு இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும்? அந்த டேஞ்சரஸ் கொஷின் தான் இங்கேயும். இங்கே தான் நம்ம வீக்னஸ். இது உங்கள் ஃபால்ட் இல்லை, ஆனால் இதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம சொசைட்டி இன்ஸ்டன்ட் ரிவார்டுக்கு அடிக்ட் ஆகிருக்கு. குயிக் ரிசல்ட் வேணும், ஃபாஸ்ட் ஹாப்பினஸ் வேணும். ஸ்லோ டிசிப்ளின் யாருக்கும் பிடிக்காது. ரெஸ்பான்சிபிளாக எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து போரிங்காக இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுறது போரிங்காக இருக்கும். டிசிப்ளின் வந்து போரிங்காக இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து போரிங்காக இருக்கும். ஆனால் கொலாப்ஸ் ஆன பிறகு தான் அதோட வேல்யூ புரியும். ஒரு நாடும் இதே மாதிரி தான். ஷார்ட் டேர்ம் பாலிடிக்ஸ் வந்து ஈஸி, லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு சொசைட்டி சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதோட ரிவார்டு ஸ்ட்ரக்சர் வந்து சரியாக இருக்கணும். கரெக்டான பிஹேவியருக்கு பனிஷ்மெண்ட் வந்தால் மக்கள் நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் டேஞ்சர். நீங்கள் எந்த பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ பொலிட்டிக்கல் சப்போர்ட்காகவே இல்லை. நான் யாரையும் அப்போஸ் பண்ணல, நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல. இது பியூர்லி அவேர்னஸ்க்காக தான். ஒரு லெசன் மட்டும் எடுத்துக்கோங்க. எமோஷ்னல் டிசிஷன்ஸ் வந்து லைஃப்பை வந்து பில்ட் பண்ணாது. ஸ்ட்ரக்சரல் திங்கிங் தான் பில்ட் பண்ணும். மணியில், கரியரில், மேரேஜில், ஃபேமிலியில் ஒரு கொஷின் மட்டும் கேளுங்க. இந்த டிசிஷன் 10 years லேட்டர் என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? அதுதான் மெச்சூரிட்டி, அதுதான் ரியல் இன்டெலிஜென்ஸ். டீலிமிட்டேஷன் பற்றி டிபேட்ஸ் நடக்கலாம், டீலிமிட்டேஷன் பற்றி வாக்குவாதம் நடக்கலாம், பார்ட்டிஸ் வந்து மாறலாம், பாலிசிஸ் மாறலாம். ஆனால் இந்த உண்மை மட்டும் மாறவே மாறாது. டிசிப்ளின் ஷுட் நாட் பிகம் எ பனிஷ்மெண்ட். உங்கள் லைஃப்லையுமே ரெஸ்பான்சிபிளாக இருங்க, ஸ்லோவாக இருங்க, கிளியராக யோசிங்க. ஏன்னா ஃபாஸ்ட் சக்ஸஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் சைலண்ட் சர்வைவல் தான் உண்மையான வெற்றி. கமெண்ட்டில் சொல்லுங்கள், டீலிமிட்டேஷன் பற்றி உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன? தமிழ்நாடு இவ்வளோ அக்கறை காட்டுறது கரெக்டா? பாப்புலேஷன் பேஸில் சீட்டு பிரிக்கிறது கரெக்டா? இல்லை வேற ஏதாச்சும் பேலன்ஸ்டான சொல்யூஷன் வந்து கொண்டு வரணுமா? நான் இங்கே இருக்கேன், உங்களோட யோசிக்கிறேன். நான் உங்கள் ஜெயசூர்யா. இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.